ஜியோஜிப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆரிஜின் பாயிண்ட்டை பிளாட் பண்ணியிருக்கோம். பிங்கிற அனதர் ஒன் பாயிண்ட்டை பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த O to S அப்பரண்ட் பவர்னு சொல்கிறோம். S to Pங்கிறத ரியாக்டிவ் பவர்னு சொல்கிறோம். இந்த O to Pங்கிறத ஆக்டிவ் பவர்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா PF ஈக்குவல் டு பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் போவோம். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் ஒரு 20 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இன்புட் பார் வந்து கீழே இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸில் திரும்ப கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெஃபரன்ஸ் இன் லே அவுட்டில் இந்த இன்புட் பார் கீழே இருக்கிறத நம்ம மேலே கொண்டு போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த ப்ரெஃபரன்ஸ் இன் கிராஃபிக்ஸ், அடுத்தது இங்கே பாருங்கள் ப்ரெஃபரன்ஸ் இன் லே அவுட், அதில் இன்புட் பார் வந்து கீழே இருக்குது. ஸோ நம்ம என்ன கொண்டு போகிறோம்னா மேலே கொண்டு வந்துட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கான இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் S ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 550 ப்ளஸ் 952.63i அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் S ஈக்குவல் டு 550 ப்ளஸ் 952.63i காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்குது. என்டர் கொடுத்துட்டோம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இந்த கார்ட்டீசியன் பிளேனில் இருக்கும். பட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரில. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கிராஃபிக்ஸ் டூல்ஸில் போயிட்டு ஜூம் இன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போவும் தெரில. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜூம் அவுட் பண்ணுவோம். கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ தான் போகும். அதுக்கப்புறம் மவுஸ் வச்சு டவுன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த பாயிண்ட்ஸ் எஸ்ஸோடைய பொசிஷன் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த எஸ்ஸை கிளிக் பண்ணி இந்த கிராஃபிக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள் அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதோடைய ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரிஜின். ஸோ அதனால் கேபிட்டல் O ஈக்குவல் டு 0,0ன்னு எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் பாயிண்ட் ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா என்டர். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே மவுஸ் வச்சு பாருங்கள் பாயிண்ட் ஆரிஜின் 0,0 இங்கே வச்சிங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த எஸ்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இங்கே ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் மட்டும் வேணும். ஸோ கேபிட்டல் P ஈக்குவல் டு நம்ம என்ன போகிறோம்னா ஆர்டர் பேட்ஸில் ஒரு பாயிண்ட்டு ரியல்னு போடுங்க. இந்த கமெண்ட் வரும் ரியல் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸுங்கிறது நம்ம என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் தான் வேணும். ஸோ கேபிட்டல் S கமா ஆர்டர் பேட்ஸில் எழுத போகிறோம். எக்ஸ் கோஆர்டினேட் அடுத்தது 0 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதோடைய நேம் அண்ட் வேல்யூ நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இதோடைய நேம் அண்ட் வேல்யூ நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஸ்க்ரீன் வந்து பொசிஷன் மாறிச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த அல்ஜிப்ரா அப்படிங்கிறத டைம் முன்னாடி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பழைய பொசிஷனுக்கு போயிடும். அப்புறம் நம்ம அல்ஜிப்ரான் கிராஃபிக்ஸை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரிஜினை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பாசர் டயக்ராம் வந்து இப்போ வரைய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லைன் டூல்ஸில் போய் செக்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த OS S2 P P2 O எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாத்தையும் ரீநேம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லணும்னா அப்பரண்ட் பவர்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த F மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரீநேம்னு வரும். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அப்பரண்ட் பவர்னு நம்ம டைப் பண்ணலாம். பவர்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஓகேன்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதோட கலர் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் இந்த G ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரீநேமில் போங்க. போய்ட்டு நம்ம அதுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறோம்னா ரியாக்டிவ் பவர்னு கொடுக்க போகிறோம். ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதோட கலரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த H அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரீநேமில் போவோம். போய்ட்டு நம்ம என்ன பேர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் பவர்னு கொடுக்க போகிறோம். ஆக்டிவ் பவர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். பாருங்கள் இந்த ஆக்டிவ் பவர் இருக்குது. இப்போ இதோடைய நேம் மட்டும்தான் இருக்குது. சொல்லப்போனால் லேபிள் மட்டும்தான் இருக்குது. அதோடைய எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நேம் அண்ட் வேல்யூ. ஓகேங்களா? அதே போல் இந்த ரியாக்டிவ் பவர் கிளிக் பண்ணிங்கன்னா நேம் அண்ட் வேல்யூ. அதே போல் ஆல்டர்னேட்டிவ் பவர் கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய நேம் அண்ட் வேல்யூ. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பாஸ் டயக்ராமை ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஆங்கிள், இந்த POS அதோடைய ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த சிம்பிள் க்ரீக் லெட்டர் பை அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு என்ன கமாண்ட்னா ஆங்கிள்னால ஆங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆங்கிளில் நம்ம ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் P அண்டு O, S என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள் ஆங்கிள் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதே போல் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா PF ஈக்குவல் டு காஸ், நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம், இதே சிம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் போயிட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ நமக்கான பவர் ஃபேக்டரும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா எளிமையான முறையில் ஒரு பாஸ் டயக்ராமை நம்ம என்ன பண்ண முடியும்னா ட்ரா பண்ண முடியும்.